ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஸ்கை ரிமூவல் ரெண்டு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் வந்து இப்போ நியூ வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நிறைய வந்து அது வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. செலக்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கை எதுன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணும். இது ஒரு மெத்தடு, சரிங்களா? ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு இது மட்டும் கிடையாது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய மெத்தடில் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா மெத்தட் யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பிளாங்கான ஸ்கை வித்தவுட் சப்ஜெக்டில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனோ அந்த கலரோ இல்லைன்னா இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக மரம் இந்த இடையில இருக்க எல்லா கலர்ஸையும், மரத்துக்கு இடையில இருக்க கலர்ஸ் எல்லா கலர்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நான் இப்போ சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ ஃபோட்டோஷாப்பில் போகலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ்டில் அது ஒரு மவுண்டனில் இருக்குது. பின்னாடி வந்து பேக்கில் வந்து ஸ்கை வந்து வித் பிளைனு கிளியர் ஸ்கையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மரத்துக்கு இடையில வந்து இந்த ஸ்கையெல்லாம் வந்து விசிபிள் ஆகுது. சரி, பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க, இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமான்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், ஃபஸ்ட்டு Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறோம். டூப்ளிகேட் லேயர் எடுத்தோன்னே இதை என்ன பண்ணீங்க, இதை இந்த சைடில், அதாவது இந்த ரைட் சைட் கார்னரில் அந்த லேயரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பிளெண்டிங் ஆப்ஷனு, அந்த பிளெண்டிங் மோடு லேயர் ஸ்டைல்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பிளெண்டிங் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க வந்து இந்த லேயர்னு கொடுத்துருக்காங்க, திஸ் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது வந்து அண்டர்லையிங் லேயர். இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேச்சுரேஷன் வந்து குறைக்கும். மேலே இருக்கிறத வந்து லேயர் கலர் சேச்சுரேஷன் குறைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்ளை பண்ண லேயருக்கு மேலே அப்ளை பண்ணுற லேயரை அந்த கலர்ஸை சேச்சுரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஷைனிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நிறைய இதுக்கான யூசஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திங்கன்னா இதோட யூசஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மேலே திஸ் லேயர் இருக்கு இல்லையா, திஸ் லேயரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே, அது மாதிரி RGB, ரெட் கலரு, க்ரீன் கலரு, அப்புறம் ப்ளூ கலர், இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே இந்த லேயரில் இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் பண்ணும்போது வந்து ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ளூ கலரில் வச்சுக்கோங்க. ப்ளூ அப்புறம் வந்து ப்ளூ ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், இல்லை ப்ளூ ஆரஞ்சு அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி, இல்லை ப்ளூ ஷேடில் தான் நிறையா இருக்கும் நைட் டைமை தவிர, சரிங்களா? ஸோ அதனால் ப்ளூ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆரோவை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், மறைஞ்சிச்சு, சுத்தமாக வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரீக்குள்ளே இருக்கிறத எடுக்கணும். ட்ரீக்குள்ளே இருக்கிறத எடுக்கணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து கட் பண்ணுங்கள். இந்த ஆரோ வந்து கட் பண்ணிங்கன்னா கட் ஆகும். ஸோ பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா கட் ஆகும். மேலே பாருங்கள், அந்த ட்ரீக்குள்ளே இருக்கிறதும் உங்களுக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த ட்ரீக்கு இடையில இருக்கிற எந்த ஒரு ப்ளூ டாட்ஸ் அது எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கையோட இது வந்து விசிபிள் ஆகிட்டே தான் இருக்கும். இது ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த லேயருக்குள்ளே இருக்கிறத எடுத்துருக்க தவிர தனியாக ஒரு லேயராக க்ரியேட் பண்ணிக்கல. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்படி வச்சு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். இந்த பாப்அப் பாக்ஸ் வரும். இந்த பாப்அப் பாக்ஸில் வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துரும். ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா நீங்கள் பண்ணுற எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டோரேஜாக அதை கிளியர் தனியாக வச்சுக்கும். ஸோ அதனால் இது வந்து நான் வந்து இப்போ PNG ஃபார்மேட், அதாவது தட் மீன்ஸ் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு தனியாக அதை வந்து வச்சுக்கிச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து 100% யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பின்னாடி நான் வந்து ஸ்கை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம வந்து ஸ்கை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கையை வந்து நம்ம வந்து அதில் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது, இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி பின்னாடி அப்படி இழுத்து போட்டுருங்க. இப்போ இந்த லேயரை தூக்கி மேலே போடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதை பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டபுள் சைட் லேயராக கூட நம்ம இதை கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம இன்னொரு ஸ்கையை நம்ம க்ரியேட் பண்ணால் கூட இதிலே க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கையை திரும்ப இதில் போடுங்க. இது என்னென்னா, இது வந்து ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு காமிக்குது. ஸோ இதை நமக்கு தேவையில்லை, சரி, இது நோன்னே கொடுத்துக்கலாம்.
ஸோ நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதில் பேஸ்ட் பண்ணணுமா கேட்குது, பேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஹை குவாலிட்டி, இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஸ்கையை தூக்கி இப்படி மேலே போடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஸ்கையை வந்து லாக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இது நகராது. ஸோ இந்த ஸ்கை நவுத்தணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்ட்ரோல் T கொடுத்துக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு அப்படியே ஷிஃப்ட்டு பிடிச்சி இதை கொண்டாங்க. இப்போ கண்ட்ரோல் O கொடுத்தீங்கன்னா ஃபிட் டு த இமேஜ். ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதோட அட்மாஸ்பியரும் வேறு மாதிரி இருந்துச்சு, இதோட அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இதை குரூப் பண்ணிடலாம். குரூப் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை வந்து கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்கு இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைட்டிங் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் வந்து அதுக்காக கொஞ்சம் மாற்றும். நம்ம எஃபெக்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கை வந்து கீழே பாட்டமில் வந்து கிளியராக இருக்கும். அந்த கேஸ்டிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஒரு புகை மண்டலமாக சூழ்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எஃபெக்ட்ஸுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த எஃபெக்ட்லையும் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணி நம்ம சீனுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கலாம். இப்படி தான் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இது எல்லா இடத்துக்கும் செட் ஆகணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. இது எந்தெந்த இடத்துக்கு செட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் கிளியராக இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா டாலரன்ஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மற்ற வந்து ரிஃப்ளெக்ஷன் ஓவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கலரையும் எடுத்துரும். இது கலர் ரேஞ்சும் போது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் அது வந்து அந்த கலரை எடுத்துரும். அதனால் இது வந்து அந்த கலருக்கு டிஃப்ரென்ஸு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு செகண்ட், அதாவது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுக்கு நீங்கள் ஸ்கையை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதுதான் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சேர்ந்து நானும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.